ஹலோ நண்பா. கண்டிப்பா எல்லார் மனசுலயும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா நம்மகிட்ட பிசி இல்லையே அப்படின்னு ரொம்ப நினைப்பீங்க. பிசி தேவையில்ல உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க. ஜஸ்ட் உங்க கையில ஒரு மொபைல் ஃபோன் இருந்தாலே நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு வேற லெவல்ல ஹிட் ஆகலாம். அந்த யூடியூப் சேனலை எப்படி நம்ம ப்ராப்பரா கிரியேட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைலா பார்க்குறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா ஒரு ஜிமெயில் ஐடி தேவை. ஜிமெயில் ஐடி இருந்தா உங்களால யூடியூப் சேனல் கரெக்டாக கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணிருங்க. அதை கிரியேட் பண்ணிட்டு நீங்க யூடியூப்ல போங்க. யூடியூப்ல போகும்போது உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் ஐக்கான் இருக்கும். நான் வந்து முகமது ரியாஸ் இப்படி ஒரு நேமில் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு எம் லோகோ போட்டு இருக்குது. இப்போ அந்த சைடில் உள்ளதை நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அதை கிளிக் பண்ணவும் கேட்குது பாருங்கள், யுவர் சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், யுவர் சேனலுங்கிறத. இந்த யுவர் சேனல் ஆப்ஷனை கிளிக் பண்ணவுமே எனக்கு என்ன கேட்குதுன்னு பாருங்கள், உங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன நேம் வைக்க போகிறீங்கன்னு கேட்கும். எனக்கு டிஃபால்ட்டாக நேம் வரும். ஏன்னா நான் ஜிமெயில் ஐடியில் என்ன நேம் கொடுத்துருக்கேன் அந்த நேம் வரும். இதில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும். அதில் தான் ஃபஸ்ட் நேம்ங்கிறதுல நீங்கள் உங்கள் சேனலுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேமை கொடுங்க. லாஸ்ட் நேம்ங்கிறத ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன கொடுக்குறேன்னா நான் ரியாஸ்னு கொடுத்துக்கிறேன். ரியாஸ்னு கொடுத்து டன் கொடுத்துட்டு இங்கே லாஸ்ட் நேமுக்கு வந்து விலாக்னு கொடுக்குறேன். விலாக்னு கொடுத்துட்டு டன் கொடுத்த பிறகு இதுதான் நம்ம சேனலோட நேம். டன் கொடுத்துட்டு கிரியேட் சேனல் கொடுத்துறேன். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நேம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங்காக 3 தடவை தான் நேம் சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 90 டேஸ் கழிச்சு தான் உங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ண முடியும் யூடியூப் சேனலில். உங்களுக்கு இப்போ யூடியூப் சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ்னால் இந்த லோகோ சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு சேனல் ஆர்ட் கிளிக் பண்ணணும். இப்போ நீங்கள் கியர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த கியரை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் சேனலோட எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இதில் வந்து நீங்கள் அபவுட் செக்ஷன், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுக்கணும். இப்போ உங்கள் லோகோ நீங்கள் கொடுக்கல, சேனல் ஆர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ இப்போதைக்கு உங்கள் சேனலோட நேம் மட்டும் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ரியாஸ் விலாக்ங்கிறது. இது டிஃபால்ட்டாக ஆன்லேயே இருக்கும். இப்போ வந்து உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் போய்க்கிறீங்க. இந்த க்ரோம் ப்ரௌசர் போகுமே நீங்கள் அந்த சர்ச் பாரில் யூடியூப் டைப் பண்ணி யூடியூப்க்கு போங்க. இல்லாட்டி கீழே உங்களுக்கு யூடியூப் இருந்தால் அந்த யூடியூப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் வியூ வரும். இப்போ நான் கீழோட யூடியூப் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். அந்த யூடியூப்பை நான் கிளிக் பண்ணுவோமே எனக்கு மொபைல் வியூவில் யூடியூப் வரும். நீங்கள் குரோமில் தான் நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு நிறையா விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. அதில் தான் நம்ம சில ஒர்க்ஸ் அதிகமாக பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ வந்து அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவும் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் சைட் அப்படி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை எனேபிள் பண்ணி டிக் பண்ணிக்கிறங்க. டிக் பண்ணவும் உங்களுக்கு டெஸ்க்டாப் சைடில் உள்ளது வரும். பிசியில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்கள் மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்த டெஸ்க்டாப் சைடு வந்து நீங்கள் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் தான் நம்ம பல ஒர்க்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது யூடியூப் சேனல் ஆரம்பித்தாலே. இப்போ உங்களுக்கு லோட் ஆகிட்டு வரும். இப்போ ரைட் சைடில் கார்னரில் உங்களோட யூடியூப் சேனல் ஐக்கான் இருக்கும் பாருங்கள். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எம் ஐக்கான் இருக்கு, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்ம உங்களுக்கு யூடியூப் ஆப்பில் நீங்கள் சேனல் கிரியேட் பண்ணனால உங்களுக்கு இங்கே யூர் சேனல் தான் கேட்கும். அப்படி நீங்கள் கேட்கலன்னா உங்களுக்கு கிரியேட் சேனல் கேட்கும். இப்போ நீங்கள் இங்கே யூடியூப் ஆப்பில் நேம் கிரியேட் பண்ணனால உங்களுக்கு யுவர் சேனல் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். யுவர் சேனல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுவோமே உங்களுக்கு உங்கள் சேனல் வந்துடும். இங்கே பாருங்கள் ரியாஸ் விலாக்னு வந்துருச்சு. ஆனால் கீழே பாருங்கள் ஹோம் மட்டும் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரியாஸ் விலாக்னு வந்த பிறகு உங்கள் சேனல் கிரியேட் பண்ண பிறகு கஸ்டமைஸ் சேனல் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணவும் உங்களுக்கு லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் வரும். அந்த பேஜில் உங்களோட சேனலில் கஸ்டமைஸ் பண்ணுற அளவுக்கு வரும். இதில் உங்களோட லோகோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் சேனல் ஆர்ட் இதில் தான் நீங்கள் எடிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஹோம் இருக்குது பாருங்கள், அது நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இந்த ஹோம் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலைனா அந்த கியர் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு சில பேர் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வீடியோஸ், பிளேலிஸ்ட், சேனல், டிஸ்கஷன் பாக்ஸ்லாம் இருக்காது. நீங்கள் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுவோம் எல்லாமே எனேபிளில் இருக்கான்னு பாருங்கள். எல்லாம் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சேவ் கொடுங்க. அப்படி எல்லாமே ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சேவ் கொடுக்கும் அது சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவ்வளோதான், உங்களோட சேனல் இப்போதைக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு உங்கள் சேனல் வந்து 80% வச்சுக்கிறேங்க, 85% கிரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க. இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ்னால் நீங்கள் லோகோ ஆட் பண்ணணும், சேனல் ஆர்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அபவுட் செக்ஷனில் காமிக்கிற பாருங்கள். இப்போ நான் வீடியோஸ் கிளிக் பண்ணுறேன். வீடியோஸ் கிளிக் பண்ணால் கீழே உங்களோட வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் அப்லோட் பண்ணால் வீடியோஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அபவுட் கிளிக் பண்ணுங்கள். அபவுட் கிளிக் பண்ணுவோம் கீழே உங்கள் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா உங்களோட சேனலில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவீங்க அப்படிங்கிறத ஒரு டைட்டிலாக கொடுத்து நீங்கள் காமிக்கிறது தான் வியூவர்ஸுக்கு. இதை பார்த்து உங்கள் சேனலில் நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறேன்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துக்கிறீங்க. நேம் என்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் பெருசாகவே லென்த்தாக எழுதிக்கிறீங்க. இப்போதைக்கு நான் ரியாஸ்னு கொடுத்து டன் கொடுக்குறேன்.
டன் கொடுத்த பிறகு கீழே பாருங்கள் ஃபார் பிஸ்னஸ் என்கொயரின்னு இருக்குது. அதில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் இமெயில் ஐடியை கொடுத்துக்கிறீங்க. சேனலில் எந்த இமெயிலில் க்ரியேட் பண்ணிங்களோ அதில் கொடுக்காம ஒரு நியூ இமெயில் ஐடியை கொடுத்துக்கிறீங்க. கொடுத்து முடிச்ச பிறகு உங்களோட லொக்கேஷனை கொடுத்துக்கிறீங்க. இப்போதைக்கு நான் எந்த இமெயில் ஐடியும் கொடுக்கல, நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். கீழே லொக்கேஷன் இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனோ அதை கொடுத்துக்கிறீங்க. எந்த நேஷ்னல் இருக்கீங்களோ அந்த நேஷ்னலாக கொடுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லிங்க்ஸ் அதெல்லாம் எப்படி நம்ம லாஸ்ட்டாக செட் பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைலில் யூடியூப் சேனல் எப்படி ப்ராப்பராக கிரியேட்னு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது, சேனல் ஆட் எப்படி கிரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.